இன்றைக்கி ட்ரை குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தாங்க வாங்கியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் பால் சேர்த்து பிசைய போகிறது இல்லைங்க. பால் சேர்த்தா சீக்கிரம் கெட்டுரும். அதனால் நான் தண்ணி தான் சேர்க்குறேன். இப்போ மாவை பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தேவையான ஜீராவை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி தண்ணி ஊற்றி 1/2 கிலோ ஜீனி போட்டுக்கோங்க. அதாவது 2/4 கப்பு இல்லைன்னா 2.5 கப்பு வருங்க. சுகர் நல்லா கொதித்து பிசுபிசுப்பு பதம் வந்தால் போதுங்க, ஒட்டுற மாதிரி. அதே நேரத்தில் கம்பி பதம் வந்துடக்கூடாது, ரொம்ப பாகு மாதிரி காய்ச்சிடாதீங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து சின்ன சின்ன பாலாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் போட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் வேகும். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் கலரில் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பொரிச்சு எடுத்த உருண்டையெல்லாம் ஜீராவை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஜீராவில் போட்டு கலந்து விட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது நார்மல் குலோப் ஜாமுனுங்க. இதே ட்ரை குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு இதை ஜீராவில் போட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஜீராவெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் சுகர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஒவ்வொரு பாலாக ஒவ்வொரு குலோப் ஜாமுனாக வச்சு எல்லா பக்கமும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதையே டெசிகேட்டட் கோகோனட், அதாவது இந்த கொப்பரை தேங்காய் இருக்குது இல்லையா, அதுலேயும் போட்டு பரட்டலாங்க. அப்புறம் சுகரையே பவுடர் பண்ணி அதுலேயும் பரட்டலாம். 3 விதமாக பண்ணலாம். இப்படி பண்ணுறதாங்க ட்ரை குலோப் ஜாமுன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.